ஸோ வி ஷால் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் செஷனை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். நாங்கள் வந்து லைக் மைசெல்ஃப், என்னோட பேர் வந்து கலீல் அகமது. நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். 9 years டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா லைக் ஐ ஹவ் ஸ்டார்டட் bigdatahandson.comனு சொல்லி நாலேஜ் ஷேரிங் பிளேஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா வந்து we are running in சென்னை. ஷார்ட்லி நாங்கள் வந்து திருச்சியிலையும் பிரான்ச்சஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணுறோம். லைக் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து இந்த நம்பர், இந்த மேல இருக்கு பாருங்களேன் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸை வந்து நீங்க கால் பண்ணி டவுட்ஸ் அண்ட் அதர்ஸ் கேட்டுக்கலாம். இங்க மேல இருக்கும் நம்பர்ஸ், இந்த சப்போர்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 9789888424 இல்ல வாட்ஸ்அப் மூலியமா கூட தொடர்பு கொண்டுக்கலாம் எங்களை. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வந்து அதுக்கு முன்னாடி, இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல வந்து செஷன்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து மீட்டப் வீடியோஸ்குள்ள நம்ம போடுவோம். நீங்க அந்த மீட்டப் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டப் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து தெரியும், எண்ட் டு எண்ட் தெரியும். இது வந்து நாங்க போன வாரத்துல நம்ம போட்ட செஷன்ஸ், நம்ம பண்ண செஷன்ஸ். இது வந்து மிஷின் லேர்னிங் எல்லாமே இங்கிலீஷ்ல எடுத்திருப்போம். மிஷின் லேர்னிங், பைத்தான் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல மாறி மாறி எடுத்திருப்போம். இது மாதிரி பல செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐஐடி மெட்ராஸ்ல மீட்டப்ஸ் பண்ணுவோம், இது மாதிரி நிறைய பண்ணுவோம். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து தமிழ்ல நம்ம செய்யக்கூடிய செஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்னையோட பதிவுல வந்து நம்ம பார்க்க போற செஷன்ஸ் வந்து செஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செஷன் பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் செஷனு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு வந்து டே 1. இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங்கும் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கும் பார்ப்போம். அடுத்த செஷன் டே 2ல வந்து லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம், 3வது செஷன்ல லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அல்காரிதம், இன்னொன்னு டெசிஷன் ட்ரீ. 4வது செஷன்ல வந்து நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம் பார்ப்போம், ரேண்டம் ஃபாரஸ்டும் பார்ப்போம். டே 5ல சப்போர்ட் வெக்டர் மிஷின், FVMனு சொல்லுவாங்க, சப்போர்ட் வெக்டர் மிஷின் பார்ப்போம். டே 6ல இன்ட்ரோடக்ஷன் டு டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் பார்ப்போம். அப்புறம் டே 7ல கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ் பார்ப்போம். இதோட வந்து டே 7ஓட நம்ம செஷன் எண்ட் பண்ணுவோம். இது வந்து மே 14th, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மே 14th இருந்து மே 20th வரையிலும் வந்து we will be taking these இந்த செஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இந்த மே 14th இருந்து மே 20th வரையிலும், சாரி ஒன் செகண்ட், மே 14th இருந்து மே 20th வரையிலும் அந்த 7 days வந்து we will be taking sessions. இது வந்து கம்ப்ளீட்டா தமிழ்ல இருக்கும். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்க வந்து சாட் விண்டோ கீழே இருக்கும் பாருங்களேன், அந்த சாட் விண்டோ மூலியமா நீங்க வந்து எந்த பதிவா இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து நீங்க அந்த இதுல போட்டுடலாம். அந்த இதுல போட்டுட்டு வந்து அதை யூஸ் பண்ணி நாங்க வந்து ஃபைனல் செஷன் ஒரு 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷத்துல நாங்க வந்து அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து நாங்க கிளியர் பண்ணி தந்துடுவோம். ஏன்னா நாங்க செஷன் இன்டரப்ஷன் வந்து அதிகமா இருக்கக்கூடாது, அதனால வந்து நாங்க செஷன் எடுத்துருவோம். எடுத்துட்டு உங்க டவுட்ஸை பூரா அந்த சாட் விண்டோல நீங்க பதிவு செஞ்சுக்கிட்டே வரணும். ஃபைனல் 10 நிமிஷத்துல டெய்லி செஷன்ல வந்து அந்த ஃபைனல் 10 நிமிஷத்துல எல்லா டவுட்ஸையும் வந்து உங்களோட எல்லா சந்தேகங்களையும் வந்து நம்ம வந்து அங்க இருந்து கிளியர் பண்ணிடுவோம் நம்ம. அதனால ரெண்டாவது, மற்றவங்க வந்து செஷன் இது பண்ணும் போது ஒரு சில பேர் மியூட்ல போயிட்டீங்க, ஒரு சில பேர் வந்து அன்மியூட்ல இருக்காங்க. அதை வந்து நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அவங்க எல்லாமே மியூட்ல போட்டுடுவேன். ஸோ எக்கோ கால் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது அன்வான்ட் நாய்ஸோ இல்ல வேற எதுவுமே வராது எங்களுக்கு. அதனால மற்றவங்களே மியூட்ல போய்க்கிங்க. சப்போஸ் இதா இருந்துச்சு அப்படி, சப்போஸ் நீங்க பேசணும், டவுட்டுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டா கேட்கணும்
அப்படிங்கிற மாதிரி சினாரியோல என்ன பண்ணிடுங்க, அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட டவுட்ஸை, உங்களோட சந்தேகங்களை எல்லாத்தையுமே வந்து நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீடியோஸை பூரா வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுவோம். டெய்லி பேசிஸ்லேயே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து அந்த வீடியோஸை வந்து தமிழில் வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி நீங்கள் சப்போஸ் நீங்கள் செஷன் வந்து இன்கேஸ் இன்னொரு தடவை 2-3 தடவை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் சப்போஸ் எங்கள் சேனலில் போயிட்டு யூடியூப்ல bigdatahands-on.comனு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அதுல வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அன்லைக் பண்ணிக்கலாம். அன்லைக் பண்ணிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல என்ன ரீசன், சவுண்டு வந்து ப்ராப்ளமா இல்லை இருந்துச்சோ, இல்லை உங்களுக்கு வந்து வேற எதுவும் கிளாஸஸ்ல வந்து இது இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த கூகுள்ல வந்து யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட்ஸ். நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல வந்து நீங்க அந்த கமெண்ட்ஸை வந்து நீங்க போட்டு தெரிவிச்சுக்கலாம் எங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இர்ஃபான் வந்து ஹி வில் பி கண்டினியூவிங். அவங்க வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி தமிழ்ல கம்ப்ளீட்டா வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் இன்னைக்கு எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு அல்காரிதம்ஸ்குள்ள போயிடலாம் நம்ம. இர்ஃபான் நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணிடலாங்க இர்ஃபான். இவங்க நம்ம இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்றவங்க இவங்க இர்ஃபான். இவங்க தான் கம்ப்ளீட்டா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படியே நீங்க ஒவ்வொன்றா வந்து செஷனை வந்து நீங்க அப்படியே வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து மெஷின் லேர்னிங் பார்க்க போறோம். இந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது. இப்போ நம்ம ஹியூமனா நம்ம கற்றுக்குறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம், நிறைய பேர் கற்றும் கொடுக்குறோம். ஆனால் நம்ம வந்து ஒரு மெஷினுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணுவீங்க. எப்படி நீங்கள் சொல்லி கொடுப்பீங்கன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம முன்னாடி நடந்த விஷயத்த வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு மெஷினுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது தான் வந்து மெஷின் லேர்னிங். ஓகேங்களா? இப்போ ட்ரெடிஷ்னலாக ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுப்பாங்க, ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. இந்த டேட்டாவும் வந்து ப்ரோக்ராம் வந்து கலந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து மெஷின் லேர்னிங்கில் எப்படின்னா, உங்களுக்கு டேட்டாவும் இருக்கும், அவுட்புட்டும் இருக்கும். அந்த டேட்டாலேயே இந்த மாதிரி நடந்தால் இந்த அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க. அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா அதுக்கான ப்ரோக்ராமை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பேசிக்காக மெஷின் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. லேர்னிங் இஸ் எனி ப்ராசஸ் பை விச் எ சிஸ்டம் இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து மெஷின் லேர்னிங். ஸோ அடுத்தது வந்து நம்ம எங்கெல்லாம் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹியூமனால போக முடியாத இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்ஸ்க்கு வந்து நம்ம ரோபோட்ஸ் தான் அனுப்புவோம். அந்த ரோபோட்ஸும் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கை வச்சு பில்டு பண்ணது தான். ஸோ அந்த மெஷின் லேர்னிங் வச்சு பில்ட் பண்ணதுனால அதை அங்கே போயிட்டு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அங்கேருந்து ரிசல்ட் நம்மளுக்கு அனுப்புவோம். ஸோ இதுதான் அங்கே வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா, மனுஷங்க போக முடியாத இடத்துலலாம் வந்து இந்த மெஷின் லேர்னிங் வச்சு பில்ட் பண்ண ஒரு ரோபோட்டை நீங்கள் அனுப்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னிஷன். அதாவது நம்ம பேசுறது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். நம்ம ரெக்கார்ட் பண்ணதுலேருந்து ஸ்பீச் டு டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிசன். நிறைய இப்போ வந்து மெடிசன், அதாவது மெடிக்கல் ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மெஷின் லேர்னிங் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கொரோனாவில் கூட
கொரோனா இருக்கா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு கூட நம்ம வந்து சில அல்கோரிதம்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. இல்லையா அந்த கொரோனாலாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், எவ்வளவு நாளைக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதன் மூலமா? இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலமா. ஓகேங்களா? அதே மாதிரி மாடல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. அதாவது நீங்க வந்து நிறைய டேட்டா கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா கத்துக்கிற விதத்துல வந்து பல விதம் இருக்கும். இதுல வந்து மெஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா 3 விதம் இருக்கு. ஒன்னு வந்து சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த 3 வகை இருக்கு. 3 வகையில ஃபர்ஸ்ட் வகை வந்து சூப்பர்வைஸ்டு. சூப்பர்வைஸ்டு வகை என்னன்னு பண்ணுன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் மாதிரி. டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மேத் சம் இருக்குன்னு என்ன, அந்த சம் வந்து அவங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து போட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல நம்ம வந்து ஒரு டேட்டாவை கொடுப்போம். அந்த டேட்டாவை வச்சு அது வந்து நம்ம ஒரு மாடலை பில்ட் பண்ணுவோம். அந்த டேட்டாவை வச்சு அந்த டேட்டாவை வச்சு நம்ம பில்ட் பண்ணதுனால வேற ஏதாவது ஒரு புது டேட்டா நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ண டேட்டாவை வச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இது வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இன்னொன்று வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இது என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல வந்து நம்ம லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவோம். லேபிள் டேட்டானா இப்போ இந்த மாதிரி இருந்தா இது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம், அதுவா எல்லாத்தையும் கத்துக்கும், செல்ஃப் லேர்னிங் மாதிரி. ஸோ அது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அடுத்தது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா அந்த விஷயம் சரியா தப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது பண்ண பிறகு அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த தடவை நம்ம அதை பண்ண மாட்டோம்ல, அதுதான் வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு நம்ம கத்துக்கிறது தான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ அடுத்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒன்று கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ரெண்டு வகை இருக்கு, 2 வகை டேட்டா இருக்கு உங்ககிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கலாம், 0 1 இருக்கலாம், இல்லை மேல் ஆர் ஃபீமேல் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுவா இல்லை அதுவா, ஸோ மேல் ஆர் ஃபீமேல், 0 ஆர் 1, ஹை ஆர் லோ, இந்த மாதிரி கேட்டகரிஸாக இருக்கிறத வந்து நீங்கள் கிளாசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற இந்த பிளாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 கேட்டகரிஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் மைனஸை நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அந்த பிரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ கர்வாக வரலாம், ஸோ இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டாக கூட வரலாம். அதுவும் இல்லாமல் 3 கேட்டகரி கூட இருக்கலாம் நம்ம கீழே. ஹவு மெனி கேட்டகரிஸ், நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் நம்ம கீழே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன். இந்த ரெக்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. அதாவது ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுடைய சேலரியை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக சேலரியும் கொஞ்சம் அதிகமாகும்ல, அந்த மாதிரி அதிகமாகிட்டே போகிறது. கண்டினியூஸாக இருக்கிற வேல்யூஸை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரெக்ரெஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் வந்து கேட்டகரிக்கல் டேட்டா இருந்தால் நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை எங்கள் கீழே வந்து நான் கண்டினியூஸ் வேல்யூவை வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது நீங்கள் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து செல்ஃப் லேர்னிங், அது தானாக கற்றுக்கும். இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இது என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே ஒரு 2 கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குன்னு வைங்களேன். இந்த 2 கேட்டகரிக்கல் டேட்டாவில் அது என்ன பண்ணுன்னா ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த கிளஸ்டரை வந்து ஒரு ட்ரா பண்ணிடும். ஸோ இந்த கிளஸ்டர் மூலியமாக இது வந்து அந்த 2 கேட்டகரியும் தனித்தனியாக பிரிச்சிருது. ஸோ பிரித்து அந்த தனித்தனியாக கேட்டகரியை பிரித்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அதுவே கற்றுக்குது இல்லையா, அதுவே தனித்தனியாக கேட்டகரிஸை பிரித்து அதுவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே மீன்ஸ் கஷியன் மிக்சர், ஹைரார்கியல் கிளஸ்டரிங், இதெல்லாம் கிளஸ்டரிங் டைப். இதெல்லாம் அடுத்தது வந்து இது மெஷின் லேர்னிங் டூல்ஸ். அதாவது நம்ம இப்போ எந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் எழுதினாலும் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு சில ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ் வந்து நமக்கு எந்தெந்த அல்காரிதம் வேணுமோ அந்தந்த அல்காரிதம் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்க.
அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்ச அல்காரிதம்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டோம்னா பைத்தானில் வந்து scikit-learn வந்து மிஷின் லேர்னிங்க்கு பெஸ்ட் டூலு. அதே மாதிரி நிறைய லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்க்கு வந்து நிறைய பேக்கேஜஸ்லாம் இருக்கும் இதில். ஸோ இப்போ நம்ம வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ண போகிறோம். பைத்தானில் வந்து scikit-learn நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எந்த எந்த மாடலில் நீங்கள் மெஷின் லேர்னிங் மாடல் நீங்கள் உருவாக்க போனாலும் இந்த 5 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும். என்னன்னா ஃபர்ஸ்ட் கெட் டேட்டானா நம்மளுக்கு டேட்டா எங்கேருந்தாவது வரணும் இல்லையா? டேட்டா இருந்தால் தானே நம்ம வந்து மாடலை பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா வந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெப்சைட்லேருந்து எடுக்கலாம், சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எடுக்கலாம், எக்ஸல் ஃபைல்லேருந்து எடுக்கலாம், ஜேசன் ஃபைல்லேருந்து எடுக்கலாம், ஏன் இமேஜ்லேருந்து கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சோர்சஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வரும். ஸோ அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த கெட் டேட்டா ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து கிளீனிங் அண்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டா. இது என்ன பண்ணுன்னா இப்போ நம்மளுக்கு வர அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டா மிஸ் ஆகிருக்கும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஸ் ஆன டேட்டாவெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் தான் இந்த வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அதே மாதிரி நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நியூமரிக்கல் டேட்டாவை மாற்றுவோம். ஏன் நியூமரிக்கல் டேட்டாவை மாற்றணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து 2 கண்ட்ரி நேம் இருக்குன்னு வைங்களேன். அந்த 2 கண்ட்ரி நேம் வந்து நம்ம மாடலுக்கு வந்து புரியாது. ஏன்னு சொல்றீங்கன்னா இந்த மெஷின் லேர்னிங் மாடல் எல்லா மெஷின் லேர்னிங் அல்காரிதமும் மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு தான். மேத்தமெட்டிக்கல் பேஸ்டுனாலே நீங்கள் நம்பரை வச்சு தான் பண்ண முடியும். ஓகேங்களா? கூட்டல் கழித்தல் எல்லாமே நம்பரை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ நம்ம கேட்டகரிக்கல் டேட்டாவில் என்ன இருக்கும்? ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கும், ஏதாவது எழுத்துக்கள் தான் இருக்கும். அந்த எழுத்துக்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டீஜராக மாற்றுவோம், அதாவது நம்பர்ஸாக மாற்றுவோம். அந்த நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறது தான் இந்த கிளீனிங் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் மூணாவது வந்து ட்ரெயின் மாடல்னா என்னன்னா நம்ம மெஷின் லேர்னிங் மாடலை நம்ம இந்த டேட்டாவை கொடுத்து கற்றுக் கொடுக்கறது. அதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஸ்டெப்பு டெஸ்ட் டேட்டா. நம்ம கொடுத்த டேட்டா வச்சு அது கற்றுக் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் புது டேட்டாவாக ஏதாவது கொடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கொடுத்து அது என்ன பண்ணுது, அது சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். அப்படி முடியல அப்படின்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுப்போம். ஸோ இந்த 5 ஸ்டெப்பு தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து கெட் டேட்டா, அதுக்கப்புறம் கிளீனிங் அண்ட் ப்ரிப்பேரிங் டேட்டா வந்து இன்னைக்கு பார்ப்போம். இந்த 2 ஸ்டெப்பு வந்து இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஸ்பைடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஐடின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த மெஷின் லேர்னிங்க்கு தேவையான எல்லா பேக்கேஜஸும் இதுலேயே இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா வந்து நீங்கள் அனகோண்டாவை டவுன்லோட் பண்ணணும். அனகோண்டாக்குள்ளாரே உங்களுக்கு வந்து ஸ்பைடரு, ஜூபிட்டரு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் கொடுப்பாங்க அவங்களே. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறோம் அதை. ஸோ ப்ரீ ப்ராசஸிங் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. லைப்ரரிஸ்னால் நம்ம டெவலப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி எழுதி வச்ச ஒரு ப்ரோக்ராம்ஸு. அந்த ப்ரோக்ராம்ஸ் வச்சு நம்ம ஜஸ்ட்டு ஒரு கிராஃப் வரையணுமா கிராஃப் வரைஞ்சிக்கலாம். இல்லையா நம்ம வந்து இப்போ டேட்டாவை வந்து நான் சொன்னேன் இல்லையா முதல்லேருந்து டேட்டா வந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம், வெப்சைட்லேருந்து வரலாம், ஃபைல்லேருந்து வரலாம். ஸோ இந்த ஃபைல்லேருந்துலாம் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி இருக்குது. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸு, கூட்டல் கழித்தல், அது மட்டும் இல்லாமல் நிறைய லாகு, இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க, அவங்களே உருவாக்கிட்டாங்க. நம்ம வந்து அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எப்படி யூஸ் பண்ணணும்னா வந்து இம்போர்ட் பண்ணணும். அதை நம்ம அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேண்டாஸ் யூஸ் பண்ணலாம். பேண்டாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த கெட் டேட்டா ஸ்டெப்புக்கு வந்து பேண்டாஸ் யூஸ் ஆகும். ஃபைல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணி எடுக்கலாம், இல்லையா நம்மளே ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி. அடுத்தது வந்து நம்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து மேட்ப்ளாட்லிப்,
அஃப்கோர்ஸ் இது வந்து இது கிராஃப்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும். matplotlib டாட் pyplot asplt. ஸோ இது இந்த 3 லைப்ரரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து எசென்ஷியல், அதாவது முக்கியமானது. இந்த 3மே வந்து எல்லா ப்ரோக்ராம்லயும் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்ல வந்து சைக்கிட் லேர்ன் சொன்னல, சைக்கிட் லேர்ன் வந்து நீங்க வேணா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல் டேட்டா செட் எடுப்போம். ஸோ அந்த டேட்டா செட் எடுத்து ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த டேட்டா செட்டு ஒரு வேரியபிள் நேமு ஈக்குவல் டு, நம்ம இப்போ வந்து இந்த பேண்டாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலில் வந்து காலம்ஸ்லாம் இருக்கும். கண்ட்ரி காலம், ஏஜ், சேலரி, பர்ச்சேஸ்டு ஆர் நாட். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் ரீட் பண்ணணும்னா, இது வந்து சிஎஸ்வி ஃபைல் இல்லையா, அப்போ வந்து பிடி அந்த பேண்டாஸ் டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி, சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு ரீட் சிஎஸ்வி யூஸ் ஆகும். இதுக்குள்ளார வந்து நம்ம வந்து என்ன ஃபைலை ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நேமை கொடுக்கணும். அந்த ஃபைலோட நேம் வந்து டேட்டா டாட் சிஎஸ்வி. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணனா, இப்போ இந்த வேரியபிள் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா ஃப்ரேமே அது கொடுத்துரும். இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமு. டேட்டா ஃப்ரேம்னா என்னென்னா ரோ அண்ட் காலம் அந்த அது டைட்டில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டேட்டா ஃப்ரேமு. ஸோ இதில் வந்து 4 காலம்ஸ் இருக்குது நம்மளுக்கு, கண்ட்ரி, ஏஜ், சேலரி, பர்ச்சேஸ்டு. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். மொதல் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா மிஸ்ஸிங் வேல்யூ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது டேட்டா வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டேட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக நேன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேன் வேல்யூஸை வந்து நம்ம எப்படியாவது ஃபில் பண்ணணும். இந்த நேன் வேல்யூஸை வந்து முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற டேட்டாவில் எத்தனை நேன் வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ கம்மியான நேன், ஃபார் எக்ஸாம்பிள் 100% வந்து 1% வந்து நேன் வேல்யூஸாக இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நேன் வேல்யூவை அது எப்படியாவது நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இல்லை 0 ஃபில் பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம், இல்லையா இந்த காலமோட ஆவரேஜ் எடுத்து போடலாம். இந்த மாதிரி நிறைய வந்து இல்லை மோடு எடுத்து போடலாம். ஸோ இப்போ அதில் வந்து நான் வந்து ஆவரேஜ் எடுத்து போட போகிறேன்னு வைங்களேன். ஆவரேஜ் எடுத்து போடுறதுக்கு முதல்ல வந்து நம்ம எல்லா மெஷின் லேர்னிங் அல்காரிதமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீச்சர் தேவை. ஒன்று வந்து எக்ஸ், அடுத்தது ஒய். எக்ஸ்னா என்னன்னா இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்னா டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த 3 காலம்ஸும் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 3 காலம்ஸை வச்சு தான் நம்ம வந்து நம்ம மாடலுக்கு வந்து கற்றுக் கொடுப்போம். ஸோ இந்த ஃப்ரான்ஸு 35 5800 58,000 இருந்தால் எஸ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த 3 காலமும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டு, இது டிபெண்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா இந்த 3 காலம் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டு, இது வந்து டிபெண்ட் வேரியபிள். முதல் வந்து நம்ம டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிளை தனித்தனியாக பிரிச்சிடணும். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு. இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து என்னென்ன காலம்ஸு, இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் இல்லையா. ஸோ இந்த 3 காலம்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். இந்த 3 காலம்ஸ் எடுக்கிறதுக்கு முதல் இந்த டேட்டா செட் வேரியபிள் எடுத்துப்போம். இதுக்குள்ளே தான் வந்து அந்த எல்லாமே டேட்டாவும் இருக்குது நமக்குல. ஸோ அதுலேருந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும்ல. டேட்டா செட்டு டாட் ஐலாக்னா என்னென்னா இண்டெக்ஸ் லொக்கேஷன். இப்போ இது ஒரு டேட்டா ஃப்ரேம் வைங்களேன். இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு வந்து ரோ,
காலம் இருக்கும். ஸோ இந்த ரோ காலம்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ன்னு தனியாக பிரிச்சிருப்பாங்க. இண்டெக்ஸ் வந்து பைத்தானில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 இந்த மாதிரி. அதே மாதிரி காலம்ஸ்க்கும் 0 1 2 3 அந்த மாதிரி. இதுல இருந்து நம்ம இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து இந்த டேட்டாவே எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டால இருந்து நான் இந்த 3 காலம்ஸ் எடுக்கணும்னு வைங்களேன். இந்த 0 1 2 இந்த 3 காலம்ஸும் இந்த இண்டெக்ஸ் வச்சு நான் எடுப்பேன். அதே மாதிரி எல்லா ரோஸும் நம்மளுக்கு வேணும். இது வந்து ரோஸு. ஸோ இந்த எல்லா ரோஸும் நம்மளுக்கு வேணும். 10 ரோஸ் இருக்கு மொத்தம். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும். அந்த டேட்டாலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஐலாக், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளார நம்ம வந்து ரோ காலமும் கொடுப்போம். இந்த ரோ காலம் வந்து வெறும் 1 2 மட்டும் இருக்காது. இந்த 1லேருந்து 9 வரைக்கும், அதாவது ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து இப்போ 0லேருந்து 9 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சு 0 to 9 இந்த ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சு கொடுக்கறதுக்கு பைத்தானில் வந்து காலன் கொடுப்போம். இந்த காலனில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, அடுத்தது எண்டிங் வேல்யூ. எண்டிங் வந்து 9ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பைத்தானில் வந்து நீங்கள் வந்து எண்டிங் வந்து கொடுக்கக்கூடாது, 9 கொடுக்கக்கூடாது, 10ன்னு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து லாஸ்ட் வேல்யூ எடுக்காது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டா செட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குன்னு. இப்போ உங்கள் கீழே நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த 0லேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு? அப்போ வந்து நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்காம இருந்தால் கூட போதும். இப்போ பிளாங்காக கொடுத்துட்டோன்னு வைங்களேன், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதுவே தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எண்டி வரைக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் காலன்னே போட்டுக்கலாம். அடுத்தது கமா போட்டு, இது வந்து ரோஸ் இல்லையா, எல்லா ரோஸும் அர்த்தம். ஸோ எல்லா ரோஸும் எடுத்தாச்சு. காலம்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன காலம் வேணும்? இப்போ வந்து 0 1 2 இருக்கு. இதுவும் வந்து நம்ம ரேஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்சுனா அதான் காலன் யூஸ் பண்ணிக்கலாம். காலன் வந்து நம்ம ஸ்டார்டிங் 0 to ஸ்டார்டிங் கொடுக்கலனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வரைக்கும் வேணும் நம்மளுக்கு? 0 1 2 இல்லையா? 2னா நம்மளுக்கு வந்து இங்கே 3ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் டாட் வேல்யூஸ். வேல்யூஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டேட்டா செட் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் மாதிரி இருக்கு. இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருந்து நம்ம வந்து ஒரு அரேன்னு சொல்லுவாங்க, லிஸ்ட் அரேன்னு சொல்லுவாங்க, அந்த அரே மாதிரி மாற்றணும். அந்த அரே மாற்றின பிறகு நமக்கு வந்து கிளீனிங்லாம் பண்ணுவோம். ஸோ அது மாற்றுறது வந்து ஜஸ்ட் நீங்கள் வேல்யூஸ்ன்னு கொடுத்தா போதும், டேட்டா ஃப்ரேம்லேருந்து நம்மளுக்கு அரேவாக மாற்றி கொடுத்துரும். அடுத்தது ஒய் டிபெண்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள் வந்து லாஸ்ட் ரோ இல்லையா? இப்போ இந்த இதில் 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து லாஸ்ட் ரோ 0 1 2 3ன்னு சொல்லிடுவீங்க. இதே வந்து உங்கள் கீழே நிறைய காலம்ஸ் இருந்ததுன்னா லாஸ்ட் ரோ தான் உங்களுக்கு வந்து டிபெண்ட் வேரியபிள்னா, நீங்கள் லாஸ்ட் ரோ எடுக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் -1ன்னு கொடுத்துக்கலாம். கடைசியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 0 1 2 3ன்னு போவோம். கடைசியிலேருந்து -1 -2 -3 -4ன்னு வரும். ஸோ அப்போ வந்து கடைசி காலம் தானே வேணும், நீங்கள் வந்து -1 போட்டுக்கலாம். எல்லா ரோஸும் வேணும், ஒரே ஒரு காலம் -1 காலம். அதே மாதிரி டாட் வேல்யூஸு அரேவாக மாற்றிட்டோம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணேன்னா ஸோ நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்துச்சு. ஸோ நான் இது காட்டுறேன், எக்ஸு டாட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரேன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள், இது அரே ஆப்ஜெக்ட் இது. ஸோ ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி, ஏஜ், சேலரி இருக்குது. அதே மாதிரி ஒய்க்கும் இருக்கும். ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா நோ, எஸ், நோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம மிஸ்ஸிங் வேல்யூ இல்லையா, ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் வேல்யூ தான் நம்ம ஃபில் பண்ணணும். மிஸ்ஸிங் வேல்யூ ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்று 0 ஃபில் பண்ணலாம், இல்லை மீனை ஒரு ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு நான் வேல்யூ தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எண்ணிட்டோம். இது நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி எவ்வளோ நான் வேல்யூஸ் இருக்குன்னு தெரியாதுல்ல. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணனா, அந்த டேட்டா செட் வேரியபிள் டாட் இன்ஃபோன்னு கொடுத்தீங்கன்னா அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டேட்டா காலம்ஸ் 4 காலம்ஸ் இருக்குன்னு கொடுக்குது. இந்த ஃபர்ஸ்ட் காலமில் 10 நான் நல், அதாவது எம்டி இல்லாத வேல்யூஸ் வந்து 10 இருக்கு. ஏஜில் வந்து 9, சேலரியில் வந்து 9. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தமாக 10 இருக்குன்னா 10ல் வந்து 1 வந்து மிஸ் ஆயிருக்கு. இதுலேயும் மிஸ் ஆயிருக்கு 1. ஸோ இப்போ நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுலேயே கொடுத்துரும் எத்தனை வந்து நான் நல் வேல்யூஸ் இருக்கு. இந்த நான் நல் வேல்யூஸ்லேருந்து எத்தனை நல் வேல்யூஸ் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரி ஃப்ரம், அதாவது அந்த எஸ்கேலர்ன் சொன்ன சைக்கிட் லேர்ன் வந்து நம்ம பைத்தானில் வந்து எஸ்கே லேர்ன் லைப்ரரி அப்படின்னு இருக்கு. இதுக்குள்ளார இம்ப்யூட் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கும். இந்த மாடியூலுக்குள்ளார வந்து சிம்பிள் இம்ப்யூட்டர், இந்த சிம்பிள் இம்ப்யூட்டரை வச்சு தான் நம்ம வந்து அந்த நான் வேல்யூஸை ஃபில் பண்ண போகிறோம். ஆர் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ சிம்பிள் இம்ப்யூட்டரு, இந்த சிம்பிள் இம்ப்யூட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். சிம்பிள் இம்ப்யூட்டர். இதுக்குள்ளார வந்து நம்ம வந்து மிஸ்ஸிங் வேல்யூ என்னன்னு கொடுக்கணும். இங்கே மிஸ்ஸிங் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேனு இருக்கும், என்ன இருக்கும். ஸோ அப்போ நம்ம மிஸ்ஸிங் வேல்யூ என்னென்ன நேன் தான் வந்து நம்மளுக்கு மிஸ்ஸிங் வேல்யூ. மிஸ்ஸிங் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு np.nan. அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா நம்ம எதை கொண்டு அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து மீன் அதாவது ஆவரேஜ் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். சரி, இந்த லைனை செலக்ட் பண்ணி ரன் பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, எந்த எரருமே வரல நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த இம்ப்யூட்டர் ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் எந்தெந்த காலம்ஸ், இந்த ஏஜ் அண்ட் சேலரியில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. அப்போ அந்த காலமில் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் உங்களுக்கு எரர் வந்துடும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா, அதனால் அந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து நீங்கள் மீன் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அது ஒரு எரர் கொடுக்கும். அப்போ வந்து நம்ம எந்தெந்த காலமுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறோம், எல்லா ரோஸ்லேயும் ப்ளஸ் இந்த 2 காலம்ஸில் மட்டும், அதாவது 0, 1. அப்போ நீங்கள் வந்து 1 and 2, 1லேருந்து 3 கொடுப்பேன். ஏன் 3னா லாஸ்ட்டு காலம் வந்து அதாவது லாஸ்ட் நம்பர் வந்து வராது இல்லையா, லாஸ்ட்டு -1. ஸோ 3 - 1 2 வரைக்கும் வரும். அதே மாதிரி இப்போ இம்ப்யூட்டர் டாட், இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் fit_transformன்னு. இந்த fit_transformல எந்தெந்த காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது வந்து அந்த காலமுக்கு மீன் கண்டுபிடிச்சி என்னென்ன மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து அந்த மீன் வேல்யூவை கொடுத்துரும். கமா இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இப்போ இது ரன் ஆகிடுச்சு. அடுத்தது நான் எக்ஸ் இது இப்போ வியூ பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன் வேல்யூஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். வந்து நானுன்னு இருந்தது, இப்போ வந்து மீன் வேல்யூஸாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட்டகரிக்கல் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், ஜெர்மனின்னு. ஸோ இதை வந்து நம்ம இன்டீஜராக மாற்றணும். இன்டீஜராக மாற்றுறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று லேபிள் என்கோடர், இன்னொன்று ஒன் ஹாட் என்கோடர். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லேபிள் என்கோடிங், ஒன் ஹாட் என்கோடிங் அப்படின்னா இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு இருந்த மாதிரியே ஒரு கேட்டகரிஸ் இருக்குது, ஆப்பிள், சிக்கன், ப்ராக்காயில்.
ப்ராக்கலி. ஸோ இப்போ இந்த கேட்டகரிஸை வந்து இந்த லேபிள் என்கோடர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆகும்னா, ஸோ இது வந்து ஆப்பிள் வந்து 1,000, சிக்கன் வந்து 2,000, ப்ராக்கலி வந்து 3,000. ஸோ ஒரு கேட்டகரிஸ்க்கு ஒரு வேல்யூ அது கொடுத்துருச்சு. ஃபார் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருச்சு. இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் வெறும் லேபிள் என்கோடிங் மட்டும், இப்போ 2 கேட்டகரி இருந்தால், இப்போ ஆப்பிள் சிக்கன் மட்டும் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் லேபிள் என்கோடிங், 0, 1ன்னு வந்துடும். ஆனால் 2க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து 0, 1, 2 இல்லை 1, 2, 3 இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் வந்து இந்த 3 வந்து 2 விட பெருசு இல்லையா, அப்போ வந்து என்ன நினச்சிக்கோன்னா, இந்த ப்ராக்கலியை வந்து சிக்கனை விட பெருசு அப்படின்னு நினச்சிக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இது பெருசுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகிடும். 3 வந்து 2 விட பெருசு இல்லையா, அதனால வந்து இது பெருசுன்னு நினச்சிக்கும். ப்ராக்கலி வந்து சிக்கனை விட பெருசு அப்படின்னு நினச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணுவோம். இந்த ஒன் ஹாட் என்கோடிங் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு கேட்டகரிஸ்க்கும் ஒரு காலம் கிரியேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஆப்பிளுக்கு வந்து ஒரு காலம் கிரியேட் ஆகிடுச்சு, சிக்கனுக்கு வந்து ஒரு காலம் கிரியேட் ஆகிடுச்சு, அதே மாதிரி ப்ராக்கலிக்கு வந்து ஒரு காலம் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 3 காலம் கிரியேட் பண்ணி இப்போ நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவில் ஆப்பிள் இருந்துச்சுன்னா அங்கே 1ன்னு கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ 2வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கா, சிக்கன் இருக்கிற இடத்துல வந்து 1ன்னு கொடுத்துரும், மீதிலாம் 0ன்னு ஆகிடும். இந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ வந்து 1 விட 1 பெருசு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, சிக்கனை விட ஆப்பிள் பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணுவோம். இப்போ நம்ம டேட்டாலையும் அதே மாதிரி தான் 3 கேட்டகரி இருக்குது, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், ஜெர்மனி. அதை மாற்றுறதுக்கு வந்து நம்ம ஒன் ஹாட் என்கோடிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒன் ஹாட் என்கோடிங்கில் அதுக்கு எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம்னா, இப்போ நம்ம சிம்பிள் இன்புட்டர் எங்கேருந்து எடுத்தோம், இந்த இன்புட் மாடியிலேருந்து எடுத்தோம். அதே மாதிரி ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்குனே அவங்க லைப்ரரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு மாடியூல் கொடுத்துருக்காங்க, ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு. இந்த ப்ரீ ப்ராசஸிங் மாடியூலுக்குள்ளார இருந்து நம்ம அந்த ஒன் ஹாட் என்கோடர் இம்போர்ட் பண்ணுவோம், ஒன் ஹாட் என்கோடர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். இது இன்னொரு மாடியூலும் நமக்கு வேணும், அது வந்து காலம் டிரான்ஸ்ஃபார்மர். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுக்குற இந்த ஒன் ஹாட் என்கோடர் வந்து தனித்தனி காலம்ஸாக போடணும் இல்லையா, அதுக்கு வந்து காலம் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுவோம். காலம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் sklearn.compose, இந்த கம்போஸ் மாடியூலுக்குள்ளார காலம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த 2 லைப்ரரி தான் நமக்கு வேணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெத்தட்ஸ், இந்த லைப்ரரிக்குள்ளார இருக்கிற ஒரு மெத்தட்ஸ். ஸோ அது இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து காலம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிடின்னு வச்சுக்கிறேன், காலம் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் அந்த நேமு காலம் டிரான்ஸ்ஃபார்மர். இதுக்குள்ளார ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் எது பண்ணணும்னா, எந்த காலமை மட்டும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், எந்த மெத்தடில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒன் ஹாட் என்கோடர் வச்சு தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த காலம் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக கொடுப்போம். இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு டப்பிள், ப்ராக்கெட்ஸ் கொடுத்தா டப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டப்புள்குள்ளார நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்கோடுன்னு கொடுக்கணும். நம்ம என்கோடு பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜராக மாற்ற போகிறோம், என்கோடு பண்ண போகிறோம். அடுத்தது வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், ஒன் ஹாட் என்கோடர் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் ஹாட் என்கோடர் யூஸ் பண்ண போகிறோம். இது மெத்தட் இல்லையா, அதனால நான் ப்ராக்கெட்ஸ் போடுவேன். அடுத்தது வந்து இன்னொரு லிஸ்ட்டு கொடுக்கணும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளார எந்த காலம் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு காலம் இல்லையா, ஃபஸ்ட்டு காலம் வந்து இண்டெக்ஸ் என்னது 0, இங்கே வந்து 0ன்னு கொடுக்கணும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எது நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு கொடுத்தாச்சு. இப்போ மீதி இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு அது ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லணும், அதுக்கு ஆக்சுவலாக ரிமைண்டர் அப்படின்னு இந்த காலம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு சொல்லணும், இல்லைனா அதையும் சேர்த்து பண்ண பார்க்கும்.
அப்போ வந்து உங்களுக்கு எரர் வந்துடும். இதுக்குள்ளார இதில் வந்து நம்ம பாஸ் த்ரூன்னு கொடுக்கணும். அது ஜஸ்ட் அது விட்டுட்டு போயிடும், அவ்வளோதான். பாஸ் த்ரூ. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. கிரியேட் ஆன பிறகு சிடி டாட், ஸோ அதுக்கு முன்னாடி எங்கே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், எக்ஸ் வேரியபிளில். அப்போ சிடி டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இதுலேயும் அதே மெத்தட் தான். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்மில் எக்ஸ் அந்த நம்ம டேட்டாவை கொடுப்போம். இப்போ இந்த 2 லைனை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது ரன் ஆகிடுச்சு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு கொடுங்க. இப்போ எக்ஸ் நான் பார்த்தேன்னா ஒரு 3 காலம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். 1 2 3. இந்த ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், ஜெர்மனி. இப்போ வந்து ஃப்ரான்ஸ் இருந்தால் அதுக்கு 1ன்னு வந்துடும், ஸ்பெயின் இருந்தால் அதுக்கு 1, ஜெர்மனி இருந்தால் அதுக்கு 1, மீதியெல்லாம் 0ன்னு ஆயிரும். இது வந்து எக்ஸ் வேரியபிளில். இப்போ ஒய் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 தான் இருக்குது, நோ எஸ்ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒன் ஹார்டர் என்கோடர் யூஸ் பண்ணுமா? தேவையில்லை. நீங்கள் லேபிள் என்கோடர் யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் என்கோடர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 0 1ன்னு மாற்றி கொடுத்துரும். அது 0 1 பைனரி இல்லையா? ஸோ நோனா 0ன்னு ஆயிடும், எஸ்னா 1ன்னு ஆயிரும். சாரி. இப்போ வந்து நீங்கள் லேபிள் என்கோடர் யூஸ் பண்ணலாம். லேபிள் என்கோடர் எங்கே இருக்குன்னா இதே மாடியூலில் தான். இந்த ஒன் ஹாட் என்கோடருக்கு பதிலாக லேபிள் என்கோடர் கொடுத்துடலாம். ஸோ இந்த லேபிள் என்கோடருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் y ஈக்குவல் டு லேபிள் என்கோடர் ஃபிட் அண்டர்ஸ்கோர், சாரி இதுக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y. அடுத்தது இப்போ வந்து ஒய்யை பார்த்தோன்னா நமக்கு வந்து 1 0 அந்த மாதிரி பைனரிஸாக மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ரெண்டாவது இது. ஸோ நம்ம வந்து மிஸ்ஸிங் வேல்யூ ஃபில் பண்ணியாச்சு. அதே மாதிரி கேட்டகரிக்கல் டேட்டாஸை வந்து இன்டீஜராக மாற்றியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ட்ரெயின் அப்புறம் டெஸ்ட், இந்த 2 டேட்டாவும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாடலை பில்ட் பண்ண போகிறோம். அந்த மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த மாடல் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு புது டேட்டா தான் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த டேட்டாவிலேருந்து நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம், ட்ரெயின் அப்புறம் டெஸ்ட்டுன்னு. இந்த ட்ரெயின் எதுக்குன்னா நம்ம வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் டேட்டா வந்து நம்ம மாடலை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது, அதோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு புது டேட்டாவை நம்ம டெஸ்ட் டேட்டாவை கொடுப்போம். அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லைப்ரரி, ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலுக்குள்ளார வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த எல்லாமே சைக்கிட்லன் மாடியூலுக்குள்ளே தான் இருக்கும். இந்த எஸ்கேலானில் தான் எல்லாமே இருக்கும். இந்த எஸ்கேலானுக்குள்ளார மாடல் செலெக்ஷன், இதுக்குள்ளார வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து 4 வேல்யூ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரெயினிங் டேட்டா, அதுக்கப்புறம் எக்ஸ் டெஸ்டிங் டேட்டா, அதே மாதிரி ஒய் ட்ரெயின் டேட்டா, ஒய் டெஸ்ட் டேட்டா. இப்போ இதில் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு, இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டுக்குள்ளார நம்ம எக்ஸு ஒய் அந்த ரெண்டுமே கொடுக்கணும். ஸோ இன்னொரு 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சைஸு,
டெஸ்ட் சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இருக்கிற இந்த டேட்டால வந்து மொத்தத்தையுமே நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு கொடுக்க போறதில்ல. ஒரு சின்ன ஒரு இப்போ இதில் வந்து 10 இருக்குன்னா 10ல் வந்து ஒரு 8 வந்து ட்ரெயினுக்கும் 2 வந்து டெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு 20% வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் 30% கொடுத்தீங்கன்னா அந்த 10ல் 7 வந்து ட்ரெயினுக்கு போயிடும், 3க்கு வந்து டெஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த டெஸ்ட் சைஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 2ன்னு கொடுத்தேன்னா 20%, 0.2னா 20%. அதே மாதிரி random_state ரேண்டம் ஸ்டேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற இந்த டேட்டா வந்து அப்படியே லைனாக வந்து எல்லாத்துக்கும் டெஸ்ட் ட்ரெயின் கொடுக்க போகிறதில்ல. லைனாக இந்த இருக்கிற இந்த 8 டேட்டாவும் வந்து ட்ரெயினுக்கும், இந்த கடைசி இந்த 2 வந்து ட்ரெயினுக்கும் போக போகிறதில்ல, டெஸ்ட்டுக்கும் போக போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ஜஸ்ட் வந்து ஷஃபிள் பண்ணுவோம். இந்த ஷஃபிள் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரேண்டம் ஸ்டேட் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் ஸ்டேட் 1 கொடுத்தோன்னா சரி, இந்த ரெண்டுத்தையும் நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் டெஸ்ட்டு, எக்ஸ் ட்ரெயின், ஒய் டெஸ்ட், ஒய் ட்ரெயின்லாம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பார்க்கணுன்னா எக்ஸ் ட்ரெயினிங்கில் 8 டேட்டா வந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸ் டெஸ்ட்டில் 2 தான் இருக்குது. இப்போ ஒய் ட்ரெயின்னா அதே மாதிரி 8 இருக்கும், ஒய் டெஸ்ட்டில் 2 இருக்கும். இப்போ இந்த ட்ரெயின் டேட்டா, அதாவது எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயினை வச்சு தான் நம்ம மெஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்ப்ளிட்டும் பண்ணியாச்சு, 3வது ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. ஃபீச்சர் ஸ்கேலிங்னா என்னென்னா, இப்போ நமக்கு இருக்கிற இந்த டேட்டாவில் இந்த ஏஜ், சேலரி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அளவு வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 0 to 100 இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு அளவு. அதே மாதிரி இந்த சேலரி 0 to 80,000 இருக்குன்னு 83,000 அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு அளவில் இருக்குது. அந்த அளவு வந்து ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்ம அந்த ரெண்டு காலமையும் ஒரே அளவு இதில் வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இதில் கொடுத்துருப்பேன் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். இப்போ இதில் வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் அளவில் இருக்குது. இந்த வேறு அளவில் இருக்கிற இந்த டேட்டா வந்து ஒரே அளவாக மாற்றுறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். இப்போ வந்து இது ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், ஏஜ் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சேலரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, அந்த அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே அளவாக மாற்ற போகிறோம். ஏன் ஒரே அளவாக மாற்றுறோம்னா, இப்போ இங்கே இருக்கிற இந்த டேட்டாஸில் வந்து இந்த சேலரி இந்த காலம் வந்து நம்ம அந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து அதிகமாக தெரியும். அதாவது ஏற்கனவே நம்ம லேபிள் என்கொயரில் பார்த்தோம் இல்லையா, 2 வந்து 1 விட பெருசுங்கிறதுனால அது பெருசாக நினச்சிக்கும். அதே மாதிரி இதில் வந்து இந்த அளவு வந்து பெருசாக இருக்கிறதுனால இந்த காலம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினச்சிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரே அளவாக மாற்றிடுவோம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணி. இப்போ ஒரே அளவாக மாற்றிச்சுன்னா அதால் சொல்ல முடியாது இல்லையா எது வந்து எதை விட பெருசுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் வந்து நீங்கள் from sklearn dot preprocessing import the standard scalar. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடணும். st equal to ஸ்டாண்டர்ட். ஓகே, ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இல்லை அது. ஓ சாரி. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை நம்ம வந்து அந்த எக்ஸ் டேட்டாவில் ஃபிட் பண்ண போகிறோம்.
அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரிக்கல் டேட்டாவும் இருக்குது. அந்த கேட்டகரிக்கல் டேட்டாவும் நம்ம மாற்றியாச்சு ஆல்ரெடி 0 இல்லை 1 சொல்லி. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரில் வந்து நம்ம இந்த கேட்டகரிக்கல் டேட்டா கேட்டகரைஸ் பண்ண இந்த டேட்டாவும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த 1னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். இது வந்து ஸ்பெயின் அப்படின்னு அர்த்தம். ஸோ 001 அப்படின்னா ஸ்பெயின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு மீனிங் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்னொரு தடவை ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு ஸ்கேலில் தான் இருக்குது. 0-1ங்கிற ஒரு ஸ்கேலில் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம இந்த 3 காலமும் தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் பண்ண ஆல்ரெடி கேட்டகரைஸ் பண்ண அந்த டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஓகேங்களா? 2 காலமுக்கு மட்டும்தான். இந்த என்னென்ன காலம்னா 0, 1, 2 இது வந்து 3, 4 காலம் மட்டும்தான். சப்போஸ் எல்லா ரோ 3லேருந்து லாஸ்ட் காலம் வரைக்கும். ஸோ லாஸ்ட் கொடுக்க தேவையில்லை. கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கணுன்னா நீங்கள் 5 கொடுக்கணும், 4ன்னு கொடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இப்போ SD டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளார அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ கொடுக்கணும் 3 to all. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணலாம். சாரி நம்ம வந்து ட்ரெயினுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ட்ரெயின் டேட்டாவை எக்ஸ் டேட்டாவில் நம்ம தான் பிரிச்சாச்சுல ஆல்ரெடி ட்ரெயின் டெஸ்ட்டுன்னு. ஸோ ட்ரெயினுக்கு ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்தது நம்ம வந்து எக்ஸ் டெஸ்ட்டுக்கு பண்ணணும். எக்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் அதே மாதிரி காலன் 3 காலன்னு SD டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஏன் நான் ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கலன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கேலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து நம்ம ட்ரெயின் டேட்டாவிலேருந்து ஒரு ரேஞ்சை வந்து ஒரு ஸ்கேலை வந்து நம்ம ஒரு ஸ்கேலுக்காக மாற்றுறோம் இல்லையா? இந்த ஸ்கேலுக்காக மாற்றின பிறகு அதே அளவு வந்து நம்ம இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, இல்லை புதுசாக நீங்கள் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது வேற ஒரு அளவு எடுத்துக்கும். இந்த எக்ஸ் டெஸ்ட் வந்து வேற ஒரு அளவை எடுத்துக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக இருக்காது. அதனால நான் வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி நம்ம பார்ப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லி 3 காலன் எக்ஸ் டெஸ்ட் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸ் ட்ரெயின் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 காலமும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில் ஒரே அளவில் வந்துருச்சு. அது என்னவா வேணா இருக்கலாம். -1 + 1 இருக்கலாம், இல்லை -2 + 2 இருக்கலாம். இந்த அளவில் -2 + 2க்குள்ளார அந்த 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 வேல்யூஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் டெஸ்ட்டுக்குன்னு வைங்க, அதே அளவில் தான் இருக்கும். அந்த -2 + 2க்குள்ளார தான் இருக்கும். பாருங்கள், +2 இல்லை -2க்குள்ளார. அதனால தான் நம்ம வந்து அதே அளவு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இது வந்து 4வது ஸ்டெப்பா? ஆமாம், ஸ்டாண்டர்டைசிங் த ஸ்கேலு. வேறு வேறு அளவாக இருக்கிற இந்த டேட்டாவை ஒரே அளவாக மாற்றணும். இது வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுதுன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் அதாவது XI, அதாவது நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவுக்கும் ஒரு டேட்டாவுக்கும் மீனை அந்த காலமோட மீனை டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ அடுத்தது வந்து இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி இந்த யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், சில டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதனால் என்னது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபிட்டு என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரே எடுத்துப்போமே. இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. x = x - மியூ வந்து மீனு, அது டிவைடட் பை சிக்மா, அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபிட் என்ன பண்ணுன்னா, வந்து இந்த மியூவும் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு காலமுக்கும் கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து 2 காலம் இருக்குன்னா, இந்த 2 காலத்துக்கும் மீன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சி வச்சிரும் ஃபிட்டு. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு டேட்டாவுக்கும் நம்ம கொடுக்குற அந்த மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு ஒரு வேல்யூவை வந்து அது கால்குலேட் பண்ணும். ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணணும்னா, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணிடும். ஃபிட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மும் ஒரே நேரத்தில் பண்ணிடும். அதுதான் வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்மு.
அதான் இங்கே நம்ம வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். ஒரே நேரத்தில் பண்ணிடுறோம், ஃபிட்டும் பண்ணிடும், ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ணிடுறோம். இங்கே நம்ம வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. எதை வச்சு? இந்த ட்ரெயின் டேட்டா வச்சு. இப்போ அதே மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு நம்ம வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது இந்த டெஸ்ட் டேட்டாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இதில். இந்த மிஷின் லேர்னிங்னாலே எப்படி மிஷின் லேர்னிங்கோட மெக்கானிசம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு டேட்டா இருக்குது இன்புட்டு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபீச்சர் செலெக்ஷன் நான் சொல்கிறேன் என்னென்னு. ஃபீச்சர் செலெக்ஷனு, அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மேல் ஃபீமேல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் அடுத்தது வந்து ஒரு அவுட்புட். இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணி ஒரு அவுட்புட் நம்ம கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் ஃபீச்சர் செலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஷின் லேர்னிங்கில். ஃபீச்சர் செலெக்ஷன்னா என்னென்னா, இப்போ வேற ஒரு ஃபைல் எடுக்கிறேன் நான். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து நிறைய காலம்ஸ்லாம் இருக்குது. ஐடி, டயக்னோசிஸ், ரிசல்ட்டு, ரேடியஸு, டெக்ஸ்சர், இந்த மாதிரி. இப்போ இந்த காலம்ஸ் வந்து இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 10 இருக்கும், 10-11 இருக்கும். இதே உங்களுக்கு கொடுக்குற டேட்டாவில் வந்து ஒரு 15-20 இருக்குன்னு வைங்களேன். இந்த 15-20 காலம்ஸும் நீங்கள் ஒரே டைமில் அந்த மிஷின் லேர்னிங் மாடல் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது எஃபிஷியன்சியாக இருக்காது. ஏன்னா தேவையில்லாத சில காலம்ஸ்லாம் இருக்கும் அதில். அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அது எப்படி நம்ம தேவையில்லாத காலம்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னா, நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த ரிசல்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் இல்லையா, இந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் உள்ள உறவு, அதாவது ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ரிலேஷன்ஷிப்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த காலமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீக்காக இருந்துச்சுன்னா அந்த காலம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இருக்கிற ஒரு வேரியபிளில் ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஏன்ற வேல்யூ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ, எந்த அளவுக்கு நம்ம டிபெண்ட் வேரியபிள் அதாவது ஒய் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகுது, அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த காலம் எடுப்போம். இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகலை, எக்ஸ் சேஞ்ச் ஆகிற அந்த வேல்யூக்கு ஒய் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகலைன்னா அந்த காலம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில். இந்த ஒரு மெத்தடில் நான் வந்து சொல்கிறேன். அந்த என்ன மெத்தட்னா கோரிலேஷன் சொல்லுவாங்க. கோரிலேஷன் வந்து என்ன பண்ணுன்னா, 2 வேரியபிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளில் இந்த டேட்டா செட்லேயே நான் பண்ணுறேன். இங்கே பண்ணலாம். டேட்டா செட் டாட் சிஆர்ஆர் CORR கோரிலேஷன் இது கொடுத்தாலே போதும். அந்த ஒரு இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ இதில் வந்து 2 காலம் தான் ஏன் வந்திருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது, கேட்டகரிக்கல் டேட்டாஸ் இருக்குல்ல, கேட்டகரிக்கல் டேட்டாஸ் வந்து நீங்கள் கோரிலேஷனில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கோரிலேஷன் எங்கே யூஸ் பண்ணோன்னா, இந்த இது பண்ண பிறகு என்கோடிங் பண்ண பிறகு நீங்கள் வந்து நான் ஒரு புது டேட்டாவே எடுக்கிறேனே, இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரை எடுத்து பார்ப்போம். ப்ரோஸ்டேட் கேன்சர் பார்ப்போம். ஏன்னா நிறைய காலம்ஸ் இருக்குது அதில். ப்ரோஸ்டேட் கேன்சர் இந்த டேட்டா செட் வந்துருச்சுன்னு வைங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு புது டேட்டா செட் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த டேட்டா செட்டில் நம்ம கோரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேட்டா செட் இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டா செட்டோட கோரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, ரேடியஸு, சில காலம்ஸ்லாம் மறந்து போயிடுச்சு, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கோரிலேஷன் கொடுக்கும் 1, 0.4 இந்த மாதிரி. அதை வந்து ஒரு சின்ன ஒரு கிராஃபாக மாற்றி பார்க்கலாம். நமக்கு கிராஃப்க்கு வந்து நம்ம ஹீட் மேப் போடுவோம். ஹீட் மேப்னா என்னென்னா காட்டுறேன். அதுக்கு வந்து நான் ஒரு சீபான் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன். சீபானா அதே தான், கிராஃப்ஸ் உருவாக்குறதுக்கு தான். இப்போ இந்த சீபானில் நம்மளுக்கு ஹீட் மேப் இருக்கும். ஹீட் மேப் டேட்டா செட் டாட் கோரிலேஷனுக்கு தான் நம்ம வந்து ஹீட் மேப் போட போகிறோம். அடுத்தது வந்து ஆனோட்டு
இப்போ இதை கொடுத்தோம்னா சாரி இதை இம்போர்ட் பண்ண முதல்ல. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த மேப் வந்துருச்சு, ஹீட் மேப்பு. ஸோ இந்த ஹீட் மேப்லேருந்து நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணலான்னா, இப்போ இந்த சாரி இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க போகிறது டயக்னோசிஸ் ரிசல்ட்டு. அதில் வந்து கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம முதல்ல லேபிள் என்கோடர் பண்ணணும். ஸோ அதை பண்ண பிறகு நம்ம பார்ப்போம். லேபிள் என்கோடரு, டேட்டா செட் ஆஃப் டயக்னோசிஸ் ரிசல்ட். நீங்கள் வந்து அந்த இண்டெக்ஸில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ தான் கொடுக்கணுமா, இல்லை நீங்கள் வந்து அந்த காலம் நேமை கூட கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த காலம் நேமை கொடுத்து அந்த காலமோட எல்லா வேல்யூஸும் கூட நம்ம எடுக்கலாம் இந்த டேட்டா செட்லேருந்து. ஸோ இப்போ இந்த லேபிள் என்கோடிங் பண்ண பிறகு நம்ம பார்ப்போம். பண்ண பிறகு தான் வந்து அந்த டயக்னோசிஸ் ரிசல்ட் காலம் நம்மளுக்கு வந்துடும். ஓகே ஓகே. ஓ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அந்த டயக்னோசிஸ் ரிசல்ட் காலம் வந்துருச்சு. இதுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அந்த பர்சனுக்கு வந்து கேன்சர் இருக்கா இல்லைன்னு சொல்லி. இப்போ இங்கே கூட அது இருக்கும் டயக்னோசிஸ் ரிசல்ட் காலமு. இந்த காலமில் இந்த காலம் இந்த ரோ இந்த ரோவில் வந்து எந்த இதுக்கு வேல்யூக்கு வந்து அதிகமான கோரிலேஷன் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த காலம் எடுத்துக்கோங்களேன், இதில் வந்து 0.61 இருக்கு. சாரி, அப்போ நீங்கள் வந்து இந்த காலம் எடுத்துக்கலாம். இந்த காலம் என்னது 0. இது பெரிமீட்டர். இந்த பெரிமீட்டருங்கிற அந்த காலமே நீங்கள் எடுத்துக்கலாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு. அதே மாதிரி இதில் வந்து 0.56 இருக்கு, இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, இப்போ வந்து உங்களுக்கு 10-15 இருக்குன்னா அதில் ஒரு 5-6 இது வந்து 5-6 காலம் வந்து எந்த காலம் வந்து அதிகமான கோரிலேஷன் வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.51 இல்லையா, அது என்ன காலமு, இந்த காம்பேக்ட்னஸ். ஸோ இப்போ நம்ம காம்பேக்ட்னஸ், ஏரியா, பெரிமீட்டர், இந்த 3 காலமும் வந்து அதிகமான கோரிலேஷன் இருக்கு எதோட, நம்ம டிபெண்டன்ட் வேரியபிளோட, நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த டயக்னோசிஸ் ரிசல்ட்டோட. இப்போ நம்ம இந்த 3 காலமை மட்டும் வச்சு நம்ம வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ணால் ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த காலம்லாம் இப்போ அது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா, இது வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இர்ஃபான், ஒரு இது வந்து சாட்ல பதிவாயிருக்கு பாருங்களேன். இது அதான் ப்ரீ ரிக்வயர்ட்ஸ்னா என்னன்னா, அதாவது நமக்கு இந்த மெஷின் லேர்னிங்க்கு வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா போதும் உங்களுக்கு. இப்போ இந்த லாங்குவேஜில் வந்து நம்மளுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுறோம் வைங்களேன், உங்களுக்கு பைத்தான் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த மெஷின் லேர்னிங் சில மேத்தமெட்டிக்கல் இதெல்லாம் தேவைப்படும். அது ஸ்டாட்டிஸ்டிக் தெரியணும், அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எம்எல்டி இதெல்லாம், சாரி, இந்த மேத்தமெட்டிக்கல்ல கொஞ்சம் இதுவாக இருக்கணும் உங்களுக்கு. பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் போதும். லைக் பேசிக்காக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பேசிக்காக வந்து ஐசிடிசியில் ஒர்க் பண்ணுறவங்க, இன்டெக்ரல் கேல்குலஸ், டிஃபரன்ஷியல் கேல்குலஸ், அல்ஜீப்ரா, லீனியர் அல்ஜீப்ரா, இந்த மாதிரி பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். லைக் அன்டில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சாலே போதுமானது.
எதுவும் வேற டவுட்ஸ் எதுவும் இருக்குங்களா யாருக்கும்? இந்த லைப்ரரியில எப்படி இது பண்றாங்க? லெட்ஸ் இந்த ஸ்கைலேண்ட் அந்த ப்ரீ ப்ராசஸிங் எல்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த நம்ம இந்த இந்த மாதிரியான லைப்ரரிஸ் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. இது நீங்க ஓகே. கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஓப்பன் ஆகும். இந்த இந்த லைப்ரரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரில் என்ன பண்ணுது, அது ஒரு ஒரு ஈக்குவேஷனை அது சால்வ் பண்ணுது இல்லையா? இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து நீ மேத்தமெட்டிக்கலா எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து இந்த லைப்ரரிஸ்லேயே இருக்கும். வெறும் இந்த ப்ரீ ப்ராசஸிங் மட்டும் இல்லை, இதுக்கு மட்டும் இல்லை, மெஷின் லேர்னிங்ல வந்து நிறைய அல்கோரிதம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஒரு அல்கோரிதம்க்கும் அவங்க வந்து ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாடியூலை வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை எழுதுறதை விட, ஒரு பெரிய அல்காரிதம் எழுதுறதை விட, நீங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறத நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேபிள் என்கோடர்லாம் நம்ம மேனுவலா பண்ணலாம், ஆனா பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காக வந்து ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சுட்டாங்க. நம்ம அதை ஜஸ்ட் என்ன பண்றோம், ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா அதுவே ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது, அவ்வளவுதான். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லைப்ரரிஸ். ஸோ லைக் இந்த 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 மாடல்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பைச்சாம், இன்டெலிஜே அது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா? இல்லைன்னா ஸ்பைடர் பண்ணி அனகொண்டா பண்ணாதான் அந்த மாடல்ஸ்? இல்ல வரும், எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து சில லைப்ரரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த sklearn லைப்ரரி வந்து நீங்க மேனுவலா இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஸ்பைடர் யூஸ் பண்றீங்கன்னா, அது அனகொண்டா சொல்றேன்ல, அனகொண்டால வந்து அவங்களே ப்ரீ பில்டா கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க வந்து மேனுவலா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்க பைச்சாம் வேற ஏதாவது போறீங்கன்னா மேனுவலா இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, அத ஒரு வாட்டி சம் டைம் பில்ட் கேக்கும் சார் இல்ல. ஆமா ஆமா அதான் அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவோம் அது. இது ஃப்ரீ வருதுங்க ஆக்சுவலா. இந்த நம்ம அனகொண்டா ஃப்ரீ தான். எல்லாம் பண்ணிட்டாலே போதும், அது எல்லாமே வந்துரும். சோ இந்த டயக்னோசிஸ் சொன்னீங்களே. ஓகே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது எல்லாமே எப்படி ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ நீங்க அந்த பண்ண சார்ட்லாம் இருக்குங்க பாத்தீங்களா, அந்த ஃபீச்சர் செலக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து இதுவா, இந்த கிராஃப்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் விசுவலைசேஷன் பண்றதுக்காக தான். நான் வந்து ஏற்கனவே நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியாது பாத்தீங்களா. இதுல வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதே நீங்க வந்து ஒரு கிராஃபா பண்ணீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இதுல இருந்து ஈஸியா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து அதிகமா இதுதான் கோரிலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலம் இந்த காலம் இந்த காலம், ஸோ இது ஹீட் மேப்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூ சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த வேல்யூ இப்போ எங்க ரியல் டைம்ல எங்க யூஸ் ஆகுங்க ஆக்சுவலா? இந்த ஃபோர்காஸ்டிங் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா. ஸோ இதை வச்சு அப்போ இந்த கிராஃபா? ஆமாங்க, வெறும் ஹீட் மேப் மட்டும் இல்லைங்க, நிறைய கிராஃப்ஸ் வந்து நாங்க இப்போ கொரோனா அனாலிசிஸ் இருக்குன்னு வைங்களேன். கொரோனா அனாலிசிஸ்ல அவங்க டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தனை பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எந்த வயசுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 to 50 வரைக்கும் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்றதுக்கு விசுவலைசேஷன் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கிராஃப்ஸ் எல்லாம் நம்ம போடுவாங்க ஆக்சுவலா. ஓகே ஓகேங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபோர்காஸ்டிங் மாதிரி எப்படி ஃபோர்காஸ்ட் பண்றோம். ஆமா கரெக்ட் தான் பண்றோம். ஓகே. அப்புறம் இர்ஃபான், ஒரு சாட்ல பாருங்களேன், ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே. Will the heat map automatically retrieve the columns with stronger values? ஆமா, இது வந்து இந்த ஹீட் மேப் வந்து எதுக்குன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குற அந்த டேட்டாவுக்கு மட்டும் தான் அது ஹீட் மேப் கொடுக்கும். இப்போ இந்த டேட்டா செட் டாட் கோரிலேஷன் வந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குது, ஏற்கனவே நம்ம இங்க பாத்துருக்கோம் வைங்களேன், இந்த ரிசல்ட் கொடுக்குது இல்லையா. இந்த ரிசல்ட்டை வச்சு தான் அது வந்து ஒரு ஹீட் மேப்பா அது கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் காலம்ஸ், இதெல்லாம் காலம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோம் அது. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த ஹீட் மேப்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் காலம் நேம்ஸ், இதெல்லாம் அதோட அந்த காலமோட வேல்யூஸ். அதுக்கப்புறம் அது வந்து ஹீட் மேப்னாலே அதுதான், லெஸ்ல இருந்து ஸ்ட்ராங் வரைக்கும் அதுவே ஒரு ஸ்கேல் போட்டுரும்.
ஸோ நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவில் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஸ்கேலை பார்த்துக்கும். அந்த ஸ்கேலில் அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஹீட் மேப் மாதிரி போட்டுரும். இப்போ நம்மளோட ஸ்கேல் வந்து 0.25லேருந்து 1 வரைக்கும் இருக்குன்னா, ஸோ இதுக்குள்ளார ஒரு ஹீட் மேப் கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த செஷன்ல அடுத்தடுத்த இதுக்கு போயிடுவோம் நம்ம. ஸோ லைக் இந்த சப்போஸ் இப்போ நம்ம மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ பாண்டாஸ் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இப்போ எப்படி ரீட்ஸ் ஓகே. ரைட் எக்ஸல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம எப்படி ஸ்டாட்டிக்ஸ் எப்படி பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும். லெட்ஸ் ஆமா ஆமா மேட்லாக் யூஸ் பண்ணி எப்படி இல்லை பிளாட் பண்ணுறது. அப்புறம் பண்ணி அந்த நியூவா சொன்னீங்க அந்த இது அதுவும் கிட்ட ஒரு லைப்ரரியும் பாத்தீங்கன்னா ஒரு யூஸ் கேஸ் இருக்கும். இப்போ பாண்டாஸ்னா நம்மளுக்கு வந்து ஃபைலை ரீட் பண்றது, இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு நீங்க பாண்டாஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், இப்போ வந்து இப்போ கோரிலேஷன் இருக்குன்னு வைங்களேன், இந்த கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்பை லைப்ரரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லைப்ரரிக்கும் ஒரு யூஸ் கேசஸ் இருக்கு. அது நீங்க வந்து கத்துக்கணும். அது கரெக்ட் தான், அது கத்துதான் ஆகணும். ஸோ ஒரு பாண்டாஸ், இப்போ பாண்டாஸ் இருக்குன்னா பாண்டாஸ்ல வந்து வெறும் இந்த ரீட் சிஎஸ்வி மட்டும் இல்லை, ரீட் எக்ஸல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இல்ல ரீட் ஜேசன் இருக்கு, நிறைய இல்ல டேட்டா ஃப்ரேம் நீங்க மேனுவலா கிரியேட் பண்ற டேட்டா ஃப்ரேம் இருக்கு. ஃபைல்ல ரீட் பண்ணாம ஆமா அதான் அந்த மாதிரி நிறைய இது அந்த பாண்டாஸ் லைப்ரரிக்குள்ளாரியே நிறைய இருக்கும். நீங்க அதை ஜஸ்ட் கத்துக்கலாம் அதுல. இப்போ இந்த நம்மளுக்கு தேவையானது என்னன்னா இந்த சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணணும். இந்த சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரீட் சிஎஸ்வி. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ஓகேங்க. இந்த நம்பை வந்து லைக் இம்போர்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி இல்ல. இப்ப நம்பை வந்து ஒன்லி ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்றோம், இம்போர்ட் யூஸ் பண்றோம். ஆமா மேத்னா இது இருக்குல்ல, புரியல. மேத்னா இருக்குல்ல, மேத்ன்ற ஒரு லைப்ரரி இருக்கு ஆக்சுவலா. இம்போர்ட் மேத்ன்னு இருக்கு. இந்த நம்பை பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து அரேஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரேஸோட ஒர்க் பண்றதுக்கு வந்து நம்பை யூஸ் ஆகும். நம்பை அரே அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வித் யூஸ் ஆஃப் நம்பை யூஸ் பண்ணி, அதான் சாரி அரேஸ். இந்த மேத்தும் இருக்கு ஆக்சுவலா, மேத் லைப்ரரி இருக்கு. இந்த மேத் லைப்ரரி இந்த லாக் இந்த மாதிரி லைக் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் டெர்ம்ஸ் இல்ல. ஆமா இந்த இப்போ இந்த டாட் வச்சு டேப் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். காஸ், சைன், சீன் எல்லாமே நிறைய இருக்கு இதுல, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் கூட கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட லைக் ஃபோர்காஸ்டிங் பண்றாங்க. ஆமா சோ டேட்டா கொடுத்துருவாங்க. சோ டேட்டா வச்சு நீங்க போய் அனலைஸ் பண்ணி கொடுங்க. சோ அது மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. ஆமா சோ அதான் நம்ம முதல்ல ஒரு மெத்தட் இருக்கு, அது பேர் வந்து EDAன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிளனேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம்ம கொடுக்குற அந்த டேட்டா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் எல்லாம் போட்டு அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த டேட்டா எதை பத்தினது, ஸோ இப்போ இந்த டேட்டா இருக்குன்னா இந்த டேட்டா எதை பத்தினதுன்னு சொல்லி நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சாதான் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கு தான் சொன்னீங்க EDAங்களா? EDA எக்ஸ்பிளனேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகே. அதுல வந்து நம்ம இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சீபான், இந்த மேட்பிளாட்லிப், சில பிளாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மேட்பிளாட்லிப் கூட யூஸ் பண்ணி காட்டுறேன் வேணா. PLT டாட் பிளாட் எதுக்குன்னா லைன் சார்ட்டு. இதுல வந்து 2 லிஸ்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 கொடுக்குறேன். அடுத்தது ஒய்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, 4, 6, 8. அதுக்கப்புறம் PLT டாட் ஷோன்னு கொடுத்தாலே போதும். ஓ சாரி,
ஸோ ஒரு லைன் சார்ட் மாதிரி அது போடும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்கேட்டர் பிளாட் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஞ்சில் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது 1க்கு 0, 2க்கு வந்து 2. ஸோ அந்த மாதிரி லைன் சார்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி பிளாட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராமுக்கு, அதே மாதிரி ஹீட் மேப்க்கு இருக்கு. ஜஸ்ட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே போதும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே 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 ஓகே. ஆனா பட் இந்த எஸ்என்எஸ்க்கும் சிபானுக்கும் மேட்லாப் டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த மேட்லாப் வந்து ஒன்லி ஃபார் சார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல 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 ரெண்டுமே வந்து கிராஃப் தான். ஆனா சிபான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஒரு சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். சிபான் பிளாட்லாம் பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும். 3D பிளாட்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம். அதுதான் ஒரு லைப்ரரிக்கு கொஞ்சம் சில அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்ல. ஓகே ஓகே. So okay, that's it from my side. ஓகே, முடிச்சிக்கலாமா? இர்ஃபான், அப்புறம் இன்னொரு பார்த்திபன் கோவிந்தசாமின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பாருங்களேன் சாட்ல. எனி அதர் ஓபன் சோர்ஸ் டூல் ஃபார் ML if you have anything step by step guidelines to install or anything? sklearn வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபன் சோர்ஸ் லைப்ரரி தான். இந்த அனகோண்டா நான் சொன்னேன் இல்லையா, நீங்க அனகோண்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். காட்டுறேன். ஸோ இந்த இதுவே ஓப்பன் சோர்ஸ் தான் ஆக்சுவலா. இன்பில்டு லைப்ரரிஸ் எப்படி தெரியுதுன்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலயே வந்து காட்டிடும். நான் காட்டுறேன் அது என்னன்ட்டு. அனகோண்டா ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும். இர்ஃபான், this is தாமோதர். அனகோண்டால இது பைச்சார்ம் இருக்காது இல்ல? புரியல என்னது? அனகோண்டா பேக்கேஜ்ல பைச்சார்ம் இருக்காது இல்ல? இல்ல, அனகோண்டா பைச்சாம் இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம்னா பைச்சாம்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. நம்ம வந்து எந்த இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு, அந்த இன்டர்பிரேட்டரை வந்து நீங்க அனகோண்டா இன்டர்பிரேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க அந்த இன்டர்பிரேட்டர் செலக்ட் பண்றதுல செப்பரேட்டா டவுன்லோட் பண்ணலாமா அது பைச்சார்ம்ல? பைச்சாம் இப்ப பைச்சாம் டவுன்லோட் பண்ண பிறகு நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா எந்த இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ண போறீங்கன்னு சூஸ் பண்ணணும்ல. அந்த இன்டர்பிரேட்டரை வந்து நீங்க இந்த அனகோண்டா இன்டர்பிரேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இது பேசிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்ஸ் ஏதனா ரெஃபரன்ஸ் புக்ஸ் எது இருக்குல்ல, பிடிஎஃப்ஸ் எதனா இருக்கா? நீங்க வேணா இமெயில் அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் எல்லாத்தையும், என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, தேங்க் யூ. இந்த அனகோண்டா ப்ராம்ப்ட் ஓபன் பண்ண பிறகு பிப் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன லைப்ரரிஸ் இருக்கு. இல்ல ஒருத்தர் கேட்டுறாரு அவரு என்னென்ன லைப்ரரிஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்காதுன்னா பிப் ஃப்ரீஸ். ஆக்சுவலா பிப் ஃப்ரீஸ் இந்த கொடுத்தீங்கன்னா நிறைய என்னென்ன லைப்ரரிஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த அனகோண்டால வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுலேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோ, இது sklearn காட்டுறேன். sklearn இந்த scikit-learn கொடுத்துருக்கு பாருங்க. scikit-learn, சிபான், செலினியம் எல்லாமே இருக்கும். சென்ட்ராஷ் எல்லா லைப்ரரிஸும் ப்ரீபில்டாகவே கொடுத்துருவாங்க இந்த அனகோண்டாவில். ஆனால் இந்த அனகோண்டா வந்து சைஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 1 GB வரும். இன்ஸ்டால் பண்ண பிறகு கொஞ்சம் 1 GB வரும். டவுன்லோடு கம்மியாக தான் இருக்கும், இன்ஸ்டாலிங் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். அனகோண்டாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து
டேட்டா சயின்ஸ்க்காகவே உருவாக்குனது தான் அனகொண்டா. இர்ஃபான் டவுட் இது. சொல்லுங்க. இது வந்து மெஷின் லேர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணாதா? அது பிக் டேட்டாக்கு? பிக் டேட்டாக்கு இல்லையா சப்போர்ட் பண்ணாது. நீங்க வந்து பிக் டேட்டாவோட கனெக்ட் பண்ணணும்னா, நீங்க இப்போ பைத்தானோட கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்பைஸ்பார்க்னு இருக்கும். நீங்க ஸ்பார்க்கோட கனெக்ட் பண்ணணும்னா ஸ்பைஸ்பார்க் லைப்ரரி ஒன்று இருக்கு. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்பார்க்கோட கனெக்ட் பண்ணி ஸ்பார்க்ல இருந்து அந்த டேட்டாவை எடுத்து நீங்க இந்த பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த டேட்டா ஃப்ரேம்ல கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு டேட்டா ஃப்ரேமா மாத்தி கொடுத்துரும். அதை வச்சு நீங்க அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்பார்க்கோட கனெக்ட் பண்ணனும்னா நீங்க பைஸ்பார்க் யூஸ் பண்ணிக்கலாம். பைஸ்பார்க். ஓகே. ஓகே, எண்ட் பண்ணிக்கலாம். இர்ஃபான் ஒரு நிமிஷம் இர்ஃபான். சம்யுக்தான்னு சொல்லி ஒருத்தவங்க டவுட்ஸ் கேக்குறாங்க. இல்ல before scaling or how it varies if you take before scaling இல்ல ஆக்சுவலா லேபிள் என்கோடர். ஏன்னு சொல்றேன்னா இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர்ல வந்து எனக்கு வந்து கேட்டகரிக்கல் டேட்டாஸ் இருக்கு. இதுதான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறேன். எம்பி அதாவது அந்த அந்த பர்சனுக்கு கேன்சர் இருக்கா இல்லைன்னு ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கிறதுனால என்னால வந்து இந்த கோரிலேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது. கோரிலேஷன் பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் தானே. ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ்ல தானே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்கிறதுனால நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண பிறகு தான் நான் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு ஸோ நான் வந்து லேபிள் என்கோடர் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹீட் மேப் போட்டேன்னா இப்போ கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் காட்டுறேன். இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த அந்த காலம் இல்லை. இந்த டயக்னோசிஸ் ரிசல்ட் காலம் இல்லை. ஏன் இல்லைன்னா அது வந்து ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா. அதை நீங்க வந்து இன்டிஜரா மாத்தின பிறகுதான் உங்களால வந்து கோரிலேஷன் அதுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த இது பண்ண பிறகு எனக்கு வந்து அந்த அந்த காலம் வந்துருச்சு. இல்ல நான் மத்த காலம்ஸ்க்கு கேக்குறேன். மத்த இன்டீஜர் காலம்ஸ் இருக்கு இல்லையா? இன்டீஜர் காலம்ஸ்க்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப நம்ம ஸ்கேல் பண்ணும்போது வேல்யூஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆயிடும்ல. இப்போ வந்து சப்போஸ் வந்து நான் ஸ்கேல் பண்றதுக்கு முன்னாடி வாஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும்போது அந்த காரிலேஷன்ல கண்டிப்பா டேட்டா மாறி நம்மளுக்கு இப்ப 0 அப்ப நீங்க வந்து நீங்க இதுதான் பண்ணணும். ஸ்கேலிங்ல தான் பண்ணணும். அதுதான் இப்ப நான் கேக்குறேன். இப்ப ஸ்கேலிங் பண்ணதுக்கு அப்புறம் காரிலேஷன் எடுக்கும்போது டிஃபரன்ஸ் இருக்கும் தானே? முன்னாடிக்கும் இல்ல நீங்க வந்து ஸ்கேலிங்க்கு முன்னாடி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஸ்கேலுக்கு அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா எந்த காலம் இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அது ஸ்கேலிங்க்கு முன்னாடி தான் பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்கேலிங்க்கு அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ரேஞ்சில் வந்துடும். அப்போ வந்து கோரிலேஷன் வந்து எல்லாத்துக்கும் வந்து அதிகமாக தான் தெரியும். அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன கோரிலேஷன் அதாவது எந்த காலம் வந்து கோரிலேட்டரா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே थैंक यू. ஸ்கேலிங்க்கு முன்னாடி தான். புரிஞ்சது. ஓகே. சம்யுக்தா. ஹலோ. யா சொல்லுங்க சம்யுக்தா. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிற டொமைன் வந்து PHP டெக்னாலஜி. ஓகேங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க சம்யுக்தா. இப்போ கேட்குதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிற டொமைன் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் டொமைன். இப்போ நான் மிஷின் லேர்னிங் வரணும்னா வரதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணி மிஷின் லேர்னிங்குள்ள வரணும். நீங்க வந்து இந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்றது கொஞ்சம் கத்துக்கோங்க. இந்த பாண்டாஸ் இப்போ நீங்க வந்து ஆமா பைத்தான்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நீங்க வெப் ஸ்கிராப்பிங் தானே பண்ணீங்க. வெப் ஸ்கிராப்பிங்ல இருந்து டேட்டா எப்படி எடுப்பீங்க? அந்த ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைத்தான்ல வந்து பியூட்டிஃபுல் சூப் இல்ல செலனியம் இந்த மாதிரி அந்த லைப்ரரிஸ் வச்சு டேட்டாவை நீங்க வந்து வெப்சைட்ல இருந்து எடுத்துட்ட பிறகு அது நீங்க வந்து பாண்டாஸ் அந்த இந்த இதுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆக்சுவலா pd டாட் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லி அந்த டேட்டா ஃப்ரேமுக்குள்ளார நீங்க வந்து என்ன டேட்டாவை நீங்க வந்து ஃபெச் பண்ணீங்களோ அதை நீங்க வந்து கொடுத்துடலாம். இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். இந்த டேட்டா ஃப்ரேமுக்குள்ளார எந்த டேட்டாவை நீங்க கொடுக்குறீங்களோ அதை வந்து டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த காலம் நேம்ஸ்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த காலம்ஸ்ல இப்போ ஒரு நிமிஷம்
கேட்டது வந்து மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி லாங்குவேஜ் வரது மாதிரி வேற என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும்? அவங்க மிஷின் லேர்னிங் கத்துக்கிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறது மாதிரி கேக்குறாங்க. அதான் நீங்க வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கும், அந்த ஸ்டாட்டிஸ்டிக் கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஐசிடிசி படிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த மெஷின் லேர்னிங்க்கு தேவையான இந்த இந்த மாடியூல் இந்த எஸ்கேலான் இருக்குன்னு இந்த எஸ்கேலான்ல என்னென்னலாம் இது அந்த லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேண்டாஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். பேண்டாஸ்னா அதான் அந்த டேட்டா செட் யூஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். மேட்ப்ளாட்லிப் பிளாட்ஸ் கிரியேட் பண்றது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். சிபான் அதே தான், அந்த கிராஃப்ஸ் தான் எல்லாமே. இப்போ இந்த மிஷின் லேர்னிங்கோட மெயின் பர்பஸே வந்து நம்மளோட டேட்டா வந்து எப்படி விசுவலைஸ் பண்ணி காமிக்க போறோம், அதான் மெயின் பர்பஸா இல்ல வேற ஆமா. ஏதாவது? அவ்வளவுதான் நினைக்கிறேன். டவுட்ஸ் மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். So any other doubts please Irfan, share your email ID please. Okay, yeah, I will share you. chatல போட்டுருங்க இர்ஃபான். Okay, thank you. chatல போட்டுடுங்க. So you can have and doubts என்னென்னலாம் இருக்கோ தயவு செஞ்சு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடலாம். நம்பர் 9789888424. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் சின்ன இதெல்லாம் கேட்குறாங்க. ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ தட். ஒரு சில பேர் வந்து மிஸ் பண்ணவங்க, செஷன்ஸை மிஸ் பண்ணவங்க வெப்சைட்டுக்கு, நம்ம வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் ஒரு 1 hourல பார்த்தீங்கன்னா bigdatahandson.com/videos நம்ம லிங்க் இந்த bigdatahandson.com வெப்சைட் போனீங்கன்னாலே வந்து ஹோம் பேஜ்ல வந்து இந்த வீடியோஸ் இருக்கும். நேரா யூ கேன் ஜஸ்ட் கோ டு our site. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து ஹோம் பேஜ்லயே வந்து நம்மளோட வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் போடுவோம், ஹோம் பேஜ்லயே இருக்கும். மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டப்ஸ் மெனுல மீட்டப் அப்லோட்ஸ்ல மீட்டப் வீடியோஸ் போனீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அந்த பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். ஒரு சில பேர் கேட்டீங்க இந்த பைத்தான் நான் அங்க இருந்து லேர்ன் பண்றது. லாஸ்ட் வீக் நாங்க மிஷின் லேர்னிங் இங்கிலீஷ் பண்ணோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பண்ணோம். இப்போ பண்றது வந்து மிஷின் லேர்னிங் தமிழ். பைத்தானே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க வந்து ஒரு 7 பார்ட் வீடியோஸ் போட்டிருப்போம், இங்கிலீஷ்ல போட்டிருப்போம். நீங்க வந்து அதை பார்த்துக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2 பைத்தான் மட்டும் கவர் பண்ணியிருப்போம் தனியா. பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 ஒரு 7 பார்ட்ல போட்டிருப்போம் பைத்தானு. அந்த பைத்தான் வீடியோஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா பைத்தான்ல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடும். அந்த பைத்தானே வந்து இட் இஸ் நெசசரி ஃபார் அது போதும் உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னு பேசிக் மேத்தமேட்டிக்கல் இது வந்து தேவைப்படும். இது போதும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மிஷின் லேர்னிங் வந்து எண்ட் டு எண்ட் கத்துக்கிறதுக்கு. மிஷின் லேர்னிங்கும் சரி, டீப் லேர்னிங்கும் சரி. அப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா பக்கம் லேசா மேட்ரிக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் பேசிக்கா தெரிஞ்சாலே போதும். யூ கேன் 12th மேத்தமேட்டிக்ஸ், ஒரு 12ஆம் கிளாஸ் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சாலே போதும் உங்களால கம்ப்ளீட்டா வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்கை வந்து ஓரளவுக்கு வந்து யூ கேன் ஹாவ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். நல்ல ஓரளவுக்கு யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட். என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், லிமிட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சது தான். நம்ம பழசுல 12ஆம் கிளாஸ் 11th 12th எல்லாம் படிச்சது தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு 1 hour 2 hours போட்டு அங்க ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பழசெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா வந்து இது போதும் உங்களுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அது மட்டுமே போதும். ஸோ இந்த மாதிரி பழைய வீடியோஸ் எல்லாமே இதுல இருக்கும். வேற எதுவும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த நம்பருக்கு வந்து யூ கேன் கிவ் அஸ் அ கால். 9789888424 956182384. எங்க அட்ரஸ் நம்ம சென்னையில இருக்கிறோம். இப்போ அடுத்து திருச்சி பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறோம். இன் அ இயர், நெக்ஸ்ட் இயர் வந்து திருச்சியில் ஆரம்பிப்போம். ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ் எனி டைம். அப்புறம்
நெக்ஸ்ட் டுமாரோ செஷன் வந்து we'll go with day 2 வந்து linear regression algorithm. So நாளைக்கு வந்து we will be connecting sharply at 6:30. எனி டவுட்ஸ், நாளைக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கடைசி செஷன்ல எங்கள்கிட்ட வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி, ரொம்ப நன்றி. யார் யார் வந்து கால்ல ஜாயின் பண்ணாங்களோ எல்லாருக்குமே நன்றி. இர்ஃபான், தேங்க்யூ இர்ஃபான், மிக்க நன்றி. நாளைக்கு வந்து நம்ம வந்து 6:30க்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.